நாளைக்கு தேங்க விரல். ப்ரோ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா? கேளுங்க. சிம்பிளா இது ஒரு ஸ்டோரி மாதிரின்னு கூட வச்சுக்கலாம்ல. சரி ஓகே, இப்போ A ஃபார் ஆப்பிள் வரும், B ஃபார் ஆப்பிள் வருமா? அது எப்படி ப்ரோ வரும்? வரும் ப்ரோ. இதுதான் ஒரு சின்ன ஒரு குவிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என்னாச்சுன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து இன்ஸ்பெக்ஷன் போறாங்க ப்ரோ. அங்க என்ன ஆகுதுன்னா வந்துட்டு மேம் வந்து முன்னாடியே கிளாஸ்ல போயிட்டு இந்த மாதிரி பசங்கள்கிட்ட அவங்க கிட்ட வரிசையா கேட்பேன். நீங்க வந்துட்டு A ஃபார்னு கேட்கும்போது நீ ஆப்பிள்னு சொல்லணும், B ஃபார்னு கேட்கும்போது நீ பால்னு சொல்லணும், C ஃபார்னு கேட்கும்போது நீ கேட்னு சொல்லணும்னு சொல்லிட்டு வரிசையா எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு சொல்லிடுறாங்க ப்ரோ. அந்த மாதிரி சொல்லும் போது அந்த மேம் என்ன சொல்றாங்க, நீங்க அந்த மாதிரி என்ன சொல்றீங்களோ அதை நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க ப்ரோ. இப்ப என்னாச்சுன்னா இந்த செகண்ட் உள்ள பொண்ணுக்கு வந்துட்டு ஆப்பிள் வேணும் ப்ரோ. ஆனா அது செகண்டா இருக்கு. இது என்ன பண்ணலாம், எப்படி ஆப்பிள் வாங்கலாம்? ஆனா கண்டிப்பா வந்துட்டு ஆப்பிள் வாங்கியே ஆகணுன்ற மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கு ப்ரோ. அப்ப என்ன ஆகுதுன்னா இன்ஸ்பெக்ஷன் ஆபீசரும் வராங்க, அந்த பொண்ணு வந்துட்டு ஆப்பிளும் வாங்கிடுது ப்ரோ. அது எப்படி வாங்கிச்சுன்னு ஏதாவது ஐடியா? எப்படி ப்ரோ? பி ஃபார் ஆப்பிளா? ஆமா ப்ரோ. என்ன இருக்குன்னா அந்த பொண்ணு வந்துட்டு பி ஃபார் பிக் ஆப்பிள்னு சொல்லியிருக்கோம். இது அங்க உள்ளவங்களுக்கே ஷாக்கா தான் இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி மேம்கே வந்துட்டு ரொம்ப ஷாக்காவே இருந்துச்சு ப்ரோ. ஆனா அந்த பொண்ணோட அதாவது அதுக்கு அந்த விஷயம் வேணும், அதுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அந்த சின்ன வயசுல அதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கு பாத்தீங்களா. அதுக்காகவே அவங்க கிட்ட ஆப்பிள் இல்லாட்டியும் திரும்ப போயிட்டு இன்னொரு ஆப்பிளை வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்தாங்க ப்ரோ. என்ன ப்ரோ ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ, எனக்கும் என் ஃப்ரெண்டு சொல்லும் போது அப்படிதான் இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ.